எல்லாருக்கும் வணக்கம். நான் மட்டும்தான் இங்கே இருக்கனால மாஸ்க் கழட்டிக்கிறேன். ஸோ நான் உங்கள் டாக்டர் தீப்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காமன் கோல்டு, அதாவது மார்பு சளி, இருமல். இப்போ மக்கள் எல்லாருமே பயப்படுற ஒரு விஷயம் என்னென்னா இந்த சளியும் அதை சார்ந்த பிரச்சனைகள் தான். அது குழந்தைங்களாகட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், நடுவில் இருக்கவங்க, இல்லை ப்ரெக்னென்ட் லேடிஸ், யாராக இருந்தாலும் இப்போ பயப்படுற விஷயம் காமன் கோல்டு அண்ட் இருமல். சரி, இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பெரியவங்களை பற்றி பார்த்துக்கலாம். பெரியவங்களை காரணங்கள் நிறையவே இருக்குது. ஸோ ஒன்று காமன் கோல்டாக இருக்கலாம், இல்லை அலர்ஜினால் வரக்கூடிய ஆஸ்மாவாக இருக்கலாம், இல்லை அவங்க ஸ்மோக் பண்ணுறனால வரக்கூடிய சிஓபிடி, இல்லைனா ப்ராங்கைட்டிஸ், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ ஒன்றுத்தையும் நம்ம பார்க்க முடியாது. மொத்தமாக நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு மட்டுமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஜென்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணணும். செகண்ட் என்னென்னா நம்ம அலர்ஜிஸ், ஏதாவது ஆஸ்மானால் வரக்கூடிய அலர்ஜிஸ் எதுனாலுமே நம்ம அவாய்ட் பண்ணுறது இப்போதைக்கு நல்லது. தேர்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நல்லா ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணணும். மெயினாக ஸ்டீம் பண்ணுறதுக்கும் நம்ம சம்டைம்ஸ் ஸ்டீம் பாத்தே எடுக்கலாம் அந்த கோல்ட்லேருந்து நம்ம ரிலீவ் பண்ணுறதுக்கு. வேறு என்ன நம்ம எடுக்கலாம்னா யூக்கலிப்டஸ் ஆயில். ஸோ நம்ம நீங்களே ஆவி பிடிக்கிறப்ப என்னென்ன போடுவீங்கன்னா துளசி, யூக்கலிப்டஸ், அந்த மாதிரி நிறைய போடுவீங்க. இப்போ காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது டர்மரிக் அண்ட் யூக்கலிப்டஸ். ஸோ இது ரெண்டுமே போட்டு நம்ம ஸ்டீம் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அந்த இதுலேருந்து. இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் போகிறது தான் நம்மளோட மாத்திரைங்க எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு ஹோம் ரெமிடிஸ் தான் அதிகமாக இப்போ நம்ம ஃபாலோ பண்ணோம். இந்த கோவிட் டைமில் ஹோம் ரெமிடிஸ் ரொம்பவே மக்களை யூஸ்ஃபுல்லாக இது பண்ணுது. ஸோ அதுக்கு அடுத்து போகிறது தான் ஓடிசின்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ். அதாவது என்னென்னா நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க டாக்டர்கிட்ட கேட்காமையே போய் மருந்து வாங்குறது. அது இப்போ இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு FDA, அதாவது ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு ட்ரக் ஒரு கமிட்டி வச்சு இவ்வளோ ட்ரக்ஸ் தான் கொடுக்கணும், இவ்வளோ ட்ரக்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது. ஸோ அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஓடிசி ட்ரக்ஸ் நம்ம இந்தியாவில் நிறைய பேர் நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது டாக்டர்கிட்ட கேட்காமையே போய் ஃபார்மசியில் இல்லைனா ஏதாவது ஒரு ரெப் கிட்ட கேட்டு ட்ரக்கு வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதனால் வரக்கூடிய பின்விளைகளை எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட கொடுக்கறது. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு ஓடிசி ட்ரக்ஸ் எதாவது காமனாக நம்ம போய் வாங்கிக்கலாம் அப்படின்னா நேசல் டீகன்ஜஸ்டன், அதாவது மூக்கு அடைப்பு இருக்கப்போ அதை ரிலீவ் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துப்போம் இல்லையா, நேசல் ஸ்ப்ரே மாதிரி, அது வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது என்னென்னா காஃப் சிரப். காஃப் சிரப் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. பெரியவங்க காமனாக காஃப் சிரப், அதுவும் காஃபை சப்ரஸ் பண்ணுற கம்மி பண்ணுற சிரப் நம்ம யாருமே எடுத்துக்கவே கூடாது. அதாவது வெளியில் கொண்டு வர காஃப், அதாவது சளியோடு சேர்ந்து வெளியில் கொண்டு வர காஃபை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பெக்டட் அது பேர். ஸோ அதை நம்ம ஓடிசி, அதாவது நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்ம வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன அவங்கக்கிட்ட வாங்கலான்னா ஏதாவது தலைவலி, ஒரு பேராசிட்டமால், ஒரு டோலோ, இது வேணால் நீங்கள் வாங்கலாம். அது தாண்டி நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, செட்ரிசின், லீவோசிட்ரிசின், அந்த மாதிரி ட்ரக்ஸ், அதாவது தூக்கம் வரத்துக்கு, சளினால் நம்மளால் தூங்க முடியல. ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த ட்ரக்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போய் வாங்கணும். ஸோ இதுதான் காமனாக நம்ம எடுக்கக்கூடிய இந்த கோவிட் டைம்லையும் சரி, இதை தாண்டி நம்ம அந்த வேவை தாண்டிட்டோனாலும் அதுக்கப்புறமா வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்னால நம்ம மேற்கொள்ளக்கூடியது ஒன்று. செகண்ட் என்னென்னா நிறைய டைம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆவி பிடிக்கிறத தடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஏன்னா நார்மலாகவே நம்ம மூச்சு குழாயில் என்ன இருக்குன்னா நார்மல் மியூக்கோஸாக ப்ரெசென்ட் ஆகிட்ருக்கும். ஸோ நம்ம அதிகமாக ஆவி எடுக்க என்ன ஆகுதுன்னா அது எல்லாமே ஸ்பாயில் ஆகி அழிஞ்சிரும். நார்மலாக நடக்கக்கூடிய அந்த ப்ரீத்திங் ப்ராசஸ், அந்த மியூக்கஸ் அதுவே நார்மலாக இல்லாமல் அது அழிஞ்சிடனால ஸோ நிறைய டைம் நம்ம ஆவி பிடிக்கிறதையும் தடுத்துடணும். வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்தோன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணியாச்சு, ஆல்கோஹால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் டொபாக்கோ, இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதை நம்ம வார்ம் இது ஈக்குவலிப்டஸ் ப்ரொவைட் பண்ணுறது, பிளென்டி ஆஃப் வாட்டர், அடுத்து நிறைய தண்ணி கொடுக்கணும். ஃப்ரூட்ஸ், கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் பெரியவங்களுக்கு நான் சொல்கிறது. இப்போ குழந்தைங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நார்மலாகவே காஃபு வித் ஸ்பூட்டம் மோர் தென் 8 வீக்ஸ் தான் நம்ம பயப்படணும் பெரியவங்களுக்கு. அதே குழந்தைங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோர் தென் 4 வீக்ஸ். அது தாண்டி போச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தேடி போகணும், டாக்டர்கிட்ட கேட்கணும் குழந்தைக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இருக்க மக்கள் கொஞ்சம் காஃப், கொஞ்சம் கோல்டுனாலே உடனே டாக்டர்கிட்ட போயிடுறாங்க மேக்ஸிமம்.
அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா போகிறதே கிடையாது. சரி போனால் எப்படி இருந்தாலும் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வந்து மாத்திரை எழுதி கொடுத்துருவாங்க, அதை நம்ம வந்து இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஆட்களும் இருக்காங்க. அதை தாண்டி தான் அவங்க வந்து வரதே இங்கே. ஸோ அதுக்கு வந்து மோர் தென் 4 வீக்ஸ் 4 வாரத்துக்கு மேலே வந்து குழந்தை இரும்புது, சளி இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கொண்டு வந்து காட்டணும் குழந்தைய. ஒன்று அது அப்பா அம்மாவால் கூட வந்து இருக்கலாம், இல்லை குழந்தைக்கே சின்ன வயசுலேருந்தே வந்து அது ஒரு ப்ராப்ளமாக இருந்திருக்கலாம். ஸோ வந்து குழந்தைய எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து சொல்ல தெரியாது. ஸோ மேக்ஸிமம் அந்த பாப்பா என்ன பண்ணால் அழுதுகிட்டே இருப்பான், தூங்க மாட்டான். ஸோ மூக்கு அடைப்பு இருக்கனால குழந்தைங்க தூங்காதுங்க. ஸோ அப்போ நம்ம வந்து அந்த சொன்ன நேசல் டீகன்ஜஸ்டன்ட்னு, ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஓடிசி, அதாவது ஓவர் த கவுண்டர், அதாவது நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமே வந்து வெளியில் வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். குழந்தைக்கு அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் தூங்க வைக்கிறது, அந்த நைட்டு வந்து நம்ம வந்து கடந்துட்டு அடுத்த நாள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லது. காஃப் சிரப்போ, ஆனால் கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கும் சரி காஃபை வந்து சப்ரஸ் பண்ணக்கூடாது, நம்ம கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்து கொடுக்கணும். ஸோ அதான் வந்து எக்ஸ்பெக்டன்ட். ஸோ அதை கொடுத்து தான் குழந்தைங்களை வந்து எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் அவங்க டாக்டர் பொறுத்து ஆன்டிபயோட்டிக் சேர்க்குறாங்களா இல்லையா, அது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். அது வந்து நீங்கள் அங்கே போய் பார்க்குறது தான் நல்லது. இதில் வந்து அவ்வளோ பேசவே முடியாது. அதுக்கு அடுத்து இதெல்லாம் தாண்டி குழந்தைங்களுக்கும் ஆவி பிடிக்கிறது நல்லது தான். இப்போ எங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நான் வந்து ஆவி போட்டு இந்த துளசி இதெல்லாம் போட்டு கற்பூரவல்லி இதெல்லாம் போட்டு நான் ஆவி பிடிக்க தான் வைப்பேன். பட் நான் வந்து வீக்லி 2 வாரம் எடுக்கிறேன், ஒரு வாரத்தில் 2 வாட்டி எடுக்கிறேன்னா அவனுக்கு வந்து நான் 1 டைம் தான் எடுக்க வைப்பேன். அதுவும் ரொம்ப கொஞ்சம் தூரம் வச்சு தான் நான் வந்து எடுக்க வைப்பேன். ஸோ இது வந்து காமனாக நம்ம எடுக்கிறது. செஸ்ட் இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காமன் கோல்டு, அதாவது வெறும் சளி இரும்பல் அப்படி தான் ஆரம்பிக்கும். ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து இது ஒரு சாதாரண விஷயம். காமன் கோல்டுன்றது ஒரு படத்துலேயே வர மாதிரி ஒரு 7 நாள் இருக்கும், அவ்வளோ நம்ம ஆவி பிடிக்கிறோம் இது பண்ணுறோம் அதிலே சரியாயிரும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது சரி ஆகும் தான், பட் உள்ளே வந்து இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த அட்டாக்ல வந்து பார்த்திங்கன்னா திருப்பி காமன் கோல்டாக வரும். திருப்பி அதில் வந்து நம்ம எதுவுமே பார்க்க மாட்டோம் பெருசாக, திருப்பி அதை விடுவோம். அடுத்து திருப்பி நம்ம ஒரு அசித்ரோவோ இல்லை வந்து ஒரு டாக்ஸிமோ வாங்கி நம்ம போடுவோம், திருப்பி அடுத்த இது அதே மாதிரி கண்டினியூஸாக ஆகும்போது உள்ளே இருக்க இன்ஃபெக்ஷன் அதிகமாகி மெயினாக காமனாக நான் சொல்ல மாதிரி பெரியவங்களுக்கு வந்து சிஓபிடி வரலாம், அப்புறம் வந்து ப்ராங்கைட்டிஸ் வரலாம், ஆஸ்மா முக்கியமான காரணம். இப்போ மெயினாக குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆஸ்மா இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நிமோனியா, இது ரொம்ப காமனாக இப்போ குழந்தைங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு போயிட்டோன்னா நம்ம நிமோனியா, இந்த நிமோனியா வந்து லெஸ் தென் 2 இயர்ஸ்லையும் காமனாக இருக்குது, அப் டு 5 இயர்ஸ் வரைக்குமே காமனாக இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரும்பல் சளி வந்து உள்ளே இருந்து அஃபெக்ட் ஆகி வரதான் இந்த நிமோனியா. ஸோ வந்து இதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் வந்து ஆன்டிபயோட்டிக் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா இன்ஃபெக்ஷன் வராமல் தடுத்துக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு. ஸோ இன்ஃபெக்ஷன் எப்படி வருதுன்னா மெயின் ரீசன் இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம தான் குழந்தைங்களுக்கு. ஸோ வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஒன்று ஸ்மோக் பண்ணுற டேட் அப்பாவாக இருக்கலாம், அதுலேருந்து கூட வரலாம் பாப்பாங்களுக்கு. இல்லைனா வெளியில் வந்து போயிட்டு வந்துட்டு உடனே நம்ம வந்து கை கழுவாமல் குழந்தைங்கள தூக்குறது, ஸோ தண்ணியில் ஏதாவது வந்து சூடு பண்ணாமல், தட் மீன்ஸ் வந்து ஒரு இன்ஃபெக்டான ஒரு தண்ணி குடிக்கிறதுனால அதனால் கூட வரலாம். ஸோ இதெல்லாம் நிறைய காரணங்கள் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு வந்து நிமோனியா இப்போ ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ அது வந்து எப்படின்னா அஃபெக்ட் பண்ணுறது வந்து எந்த லங்ஸாக கூட இருக்கலாம், ஒன்று ரைட் லங்காக இருக்கலாம் இல்லை லெஃப்ட் லங்கு, மெயினாக வந்து அப்பர் லோபில் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அப்பர் லோபில் அஃபெக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா குழந்தைங்களுக்கு வந்து இரும்பல் சளி காய்ச்சல், மூச்சு விட கஷ்டப்படுவாங்க பிள்ளைங்க, ஸோ சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் காரணமாக இப்போ எல்லா இடத்துலையும் காமனாக இருக்கிறது அதுதான். அது தாண்டி போகிறப்ப வந்து இந்த சைனோசிஸ்ன்றது கலர் வந்து நெயிலில் வந்து கலர்லாம் மாறுது, அது வந்து எக்ஸ்ட்ரீம். அந்த அளவுக்கு இப்போ யாருமே மக்கள் போகிறதில்ல, அதுக்குள்ளேயே வந்து இவங்க வந்துடுறாங்க. ஸோ இது மட்டுமே வந்து ஒரு பெரிய காரணம். மேக்ஸிமம் வந்து 5 வயசு வரைக்கும் ஆன்டிபயோட்டிக் போடக்கூடாது அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா வந்து முன்னாடியே வந்து ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணிட்டா குழந்தைங்களுக்கு வந்து இம்யூன் வந்து கம்மியாயிருது. இப்போ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸுன்றது ரொம்பவே காமனாக இருக்குது எல்லா இடத்துலையுமே வந்து எடுத்தோன்னே செப்ட்ரியாசோன் அப்படின்னு ஹையர் ஜென்ரேஷனுக்கு போயிடுறாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னே அது ஹையரில் போனால் தான் குழந்தைங்களுக்கு நிற்கிறனால, ஸோ அடுத்து அதையே போகிறனால கொஞ்ச நாள் ஆகிறப்ப என்ன ஆகுது, அந்த குழந்தை வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஆயிடுது. அடுத்த இன்ஃபெக்ஷன் என்ன ஆகுது, திருப்பி ஹையர் போகும்போது நம்ம ஐவி போடணும் இல்லை ஐஎம் போடணும், ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணணும், இதுதான் நடக்குது இங்கே. ஸோ ஃபஸ்ட்டே நம்ம ஆன்டிபயோட்டிக் எடுக்காமல் தடுத்தோன்னா ரொம்ப 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 நல்லது. பட் வந்து நான் அதுக்காக எடுக்கவே கூடாதுன்னு சொல்லலை. குழந்தை வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னா நம்ம கண்டிப்பாக ஆன்டிபயோட்டிக் எடுத்து தான் ஆகணும்.
ஏன்னா குழந்தை வந்து கஷ்டப்படுறதை எந்த பேரண்ட்டும் விரும்ப மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நம்ம வந்து அதுக்கேற்ற டோஸ் அந்த டோசேஜ் ஃபார்மில் நம்ம குழந்தைங்க கொடுத்தோன்னா ரொம்பவே நல்லது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்கிடுறாங்களா, ஓகே இது எழுதி கொடுத்துட்டாங்க டாக்டர், இந்த எம்எல்ஏ இவ்வளோ கலக்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இருமல் வந்தோடனே என்ன பண்ணுறாங்க பேரண்ட்டு, எதுக்கு டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை காமிச்சு நம்ம அதையே வாங்கி திருப்பி கொடுப்போம். இதுதான் நடக்கும் காமனாக, யார் வீட்டாக இருந்தாலுமே இதை நடக்கும். திருப்பி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதே இன்ஃபெக்ஷன் குழந்தைக்கு வரும். குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றது காமன் தான். ஸோ ஆனால் திருப்பி நீங்கள் அந்த ஆன்டிபயோட்டிக்கை கொடுக்குறப்ப என்ன ஆகுது, அந்த குழந்தை வந்து அதுக்கு ரெசிஸ்டன்ட் ஆயிடுது. திருப்பி அடுத்த வாட்டி வரப்போ இந்த ஆன்டிபயோட்டிக் கேட்காது. அதை விட அதாவது ஐவி தான் போகணும் பிள்ளைக்கு. ஸோ இதுதான் வந்து காமனாக நடக்குது. குழந்தைங்க தான் இப்போ மோரோவர் வந்து கம்மிங் ஜென்ரேஷன் இல்லையா. ஸோ அந்த பிள்ளைங்களை வந்து நம்ம பாதுகாக்கிறது வந்து பெருசு. நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த ரெசிஸ்டண்ட்டு இந்த கோவிடு இதெல்லாம் இல்லை, இப்போ தான் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ அவங்க வர ஜென்ரேஷனில் வந்து அவங்க வந்து இப்போ புதுசாக பார்க்குறாங்க, ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ அவங்கள ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் இப்போ நம்மளோட அத்தியாவசியம் வந்து இது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து கோவிட் பற்றி நம்ம நாட்டில் வந்து அவ்வளோ இல்லாதது நல்லது தான். ஸோ இனிமேல் வரதை வந்து நம்ம தடுக்கணும். அதுக்கு நெக்ஸ்ட்டு தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேக்சின். ஸோ எல்லாருமே வந்து வேக்சின் எடுக்கிறது நல்லது. ஸோ வேக்சின் எடுக்கிறதுனால நம்மளை மட்டும் தடுத்துக்க முடியாது, நம்ம குடும்பம், நம்மளை சார்ந்த சமூகம் எல்லாரையுமே வந்து கோவிட்னாலேயோ இல்லை காமன் கோல்டும் ஒரு மெயின் ரீசன் ஃபார் வந்து கோவிட். ஸோ அதையும் நம்ம வந்து தடுக்கலாம். ஸோ அதுக்கு தனியாக வந்து வேக்சின் இருக்குது. ஆனால் கோவிடுக்கு இப்போ வேக்சின் வந்து அவைலபிளாக இருக்கனால எல்லாருமே வந்து கோவிஷீல்டோ கோவேக்ஸோ ஸ்பூட்னிக்கோ எதுவோ மூணுத்தில் ஏதோ ஒன்று வந்து கண்டிப்பாக எடுத்து நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களையும் நம்ம வந்து பாதுகாப்பாக வைக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் வந்து ப்ரிவென்ஷன். அதாவது எதுவுமே நம்ம வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் க்யூர்னு சும்மா சொல்லலை. ஸோ வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு நல்லது. மாஸ்க் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க மாஸ்க் வந்து வியர் பண்ண சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வியர் பண்ண வைக்கிறோமோ இல்லையோ, நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது மாஸ்க்கை வந்து வெளியில் கழட்டிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்கள தூக்கிறது. அப்புறம் ஃபீட் பண்ணுற மதர்ஸ் அதே மாதிரி வந்து ஃபீடிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோவிட் பேஷண்ட்ஸ்லாம் வந்து ஃபீட் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஸோ மாஸ்க் போட்டுட்டு கண்டிப்பாக வந்து ஃபீட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி மாஸ்க் யூஸ் பண்ணுறது, நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்து குழந்தைங்கள தூக்கிறது, ஸோ வெளியில் போகிறத அவ்வளோவா அவாய்ட் பண்ணுறது. இதுதான் வந்து இப்போதைக்கு நம்ம சமூகத்துக்கு நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் இது மட்டும்தான். ஸோ இந்த காமன் கோல்ட்லேருந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து வெளியில் வந்துடலாம். ஸோ எல்லாருமே வந்து தடுப்பூசி எடுங்க, தேவையான மாத்திரைங்களை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், தேவையில்லாமல் வந்து யூஸ் பண்ணுறதை வந்து நிறுத்திட்டு நம்ம கவர்மெண்ட் சொல்கிறபடி தடுப்பூசி எடுங்கள், பாதுகாப்பாக இருங்கள். மேலும் மருத்துவம் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ள டாக்டர்ஸ் அட்வைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வந்து கற்றுக்கோங்க இதுலேருந்து.